வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது ஆண்டு தொடக்கம். கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் இது வரைக்கும் 3 முறை தான் வெளியே வந்திருக்காரு. ட்விட்டர் அரசியல் பண்ணுறாரு. பனையூர் ஆஃபீஸ்லேயே வந்து தலைவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு மலர் மாலை செலுத்தத்தும் அஞ்சலி செலுத்தத்தும் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்போ சாமி நீங்கள் வந்து வெளியே வந்து அரசியல் பண்ண போகிறீங்க, எப்போ மக்களை சந்திக்க போகிறீங்க, நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிங்க, நான் போக முடியாது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் விஜய் இருந்தார். அது ஓகே, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியும். ஆனால் சிலது சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஒரு கவர்னரிடம் போய் ஒரு 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 மனுவை கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா மீடியாவை சந்திக்காமல் போவது சரியான விஷயம் என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது. உங்கள் கட்சியினர் வந்து ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்தாங்க, நீங்கள் எழுதின கடிதத்தை, ஏன்னா உங்கள் கைப்பட எழுதின கடிதத்தை அன்புடன் விஜய் அப்படின்னு, நண்பா நண்பி அப்படின்ற மாதிரி சகோதர சகோதரிகளே சகோதரிகளே தாய்மார்களே அப்படின்னு எழுதின அந்த கடிதத்தை ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின் பொழுது உங்களுடைய பொதுச் செயலாளரை அந்த திருமண மண்டபத்தில் வச்சுருக்கும்போது விஜய் நீங்கள் போய் தான் ஆயிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் போயிடலாம், உங்களே கைது செய்திருப்பாங்க, வச்சுருப்பாங்க, ரைட்டு. இதில் தாங்க அரசியல் வந்து இப்போ அரசியல் பண்ணாமல் இப்போ மக்கள் சந்திக்காமல் இப்போ வந்து போராடாமல் எப்போ போராட போகிறீங்க? 2026 ரொம்ப தூரத்தில் இல்லையே அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஓகே, கேரவன்லேயே இருந்து கேரவன்லேயே பழக்கப்பட்டவருக்கு அவுட்டோரில் வந்து என்னங்க பண்ண முடியும்? அவுட்டோரில் இவ்வளோ ஜனசந்தடி இருக்குது, இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவர் கடைசி வரைக்கும் மக்களை சந்திக்காமலே ஒரு தேர்தலை சந்திச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. இன்னொன்று வந்து இப்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விஜயோட காலப்பா அப்படின்னு அந்த மாடுபிடி வீரர்களே கொஞ்ச நேரத்தில் மிரண்டு போய் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட்டு, எப்பா இது விஜயோடைய காலப்பா, இது விஜயோட காலை அப்படின்னும் போது நாம் கூட பார்க்குற நமக்கு என்னடா விஜய் காலை வாங்கி விட்டுருக்காரா, ஒரு தாவேக்கா சார்பில் யாராவது இது பண்ணிட்டாங்களா, விஜயே உண்மையிலே சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக காலையை வந்து போட்டிக்கு விட்டுருக்காரான்னு பார்த்தா அடுத்து அது குசும்பு இல்லை, மதுரை குசும்புக்கு எப்பவுமே ஒரு தனி இது உண்டு. அவர் சொல்கிறார் வந்து இது வந்து வாடிவாசல் விட்டு வெளியே வர மாட்டேங்குது, அங்கேயே நிற்குது, எவ்வளோ விரட்டினாலும் வரல, கயிறு போட்டு அப்போ கூட வரல, அதனால் வந்து இது விஜயோட காலை அப்படின்ட்டு குசுமா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய அது ட்ரெண்டிங்காக மாறிச்சு. இதுக்கப்புறமும் பொறுக்க முடியாது. கண்டிப்பாக விஜய் இடத்துல யார் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக ஒரு ரோஷம் கோபம் வந்து தான் தீரும். வந்து அதையெல்லாம் தாண்டி கடந்த சில நாட்களாகவே வந்து பரந்தூர் மக்களை அங்கே போய் சந்திக்கிறார் அப்படின்னு நான் கூட ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அனுமதி ஈஸியாக கிடைக்காது அப்படின்றதுக்காக விஜய் இதை தேர்ந்தெடுத்து உள்ளாரோ அப்படின்ற என் நண்பர் ஒருத்தர் கேட்ட கேள்வி தான் எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஏன்னா தொடர்ச்சியாக, ஏன்னா விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு யாருக்குனாலும் ஒரு இதுக்கு கண்டிப்பாக வரட்டும். 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுக்கிட்டே இருக்கணுமா? விஜய் வரக்கூடாதா? எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி வி சாலையில் கூட்டம்லாம் நான் மிரண்டு போயிட்டேங்க. வந்து அந்தோடு சேர்த்து நூல் பிடிச்ச மாதிரி ஒரு அரசியலை விஜய் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, இன்றைக்கி வேறு லெவலாக மாறி இருக்கும். விட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இது, கட் இட் அப்படின் போது திரும்ப போயிட்டு உட்காந்துட்டு அப்புறம் 1 more அப்படின்னு கேட்கும்போது வர்றது அது எப்படின்னு தெரியல. வந்து அதுதான் அந்த 10 லட்சம் பேருடைய நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ஒரே சரியாக இப்போ வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு 2 கோடியாக மாறி இருக்கும் அப்படின்னு தான். ரைட், ஓகே, அது விஜயோட விருப்பம், விஜய்க்கு பின்னணியில் இருப்பவர்கள் சொல்கிறது, விஜயோடைய டிசிஷன் தான் கடைசி இது. ஏன்னா அவர் தான் தாவேக்காவினுடைய தலைவர். இதெல்லாம் தாண்டி ஒரு மாற்று அரசியல் பண்ண வேண்டும், ஒரு திரும்ப வந்து இந்த இளைஞர்கள் கூட்டத்தை நாம் இணைக்க வேண்டும் அப்படின்னா விஜய் களத்துக்குள்ளே வரணும்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுக்கு தான் பரந்தூரில் குறிப்பாக அந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலத்தை கையகப்படுத்தி உள்ளார்கள். 52,000 கோடி அதற்கான செலவு, புதிய விமான நிலையம் அமைவதற்கு 52,000 கோடியை வந்து மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. அங்கே ஏகனாபுரம் கிராமங்கள் உள்ளிட்ட 12 கிராம மக்கள் வந்து கிட்டத்தட்ட 900 நாட்களாக போராடி வருகிறார்கள். அரசியல் தலைவர்கள், அப்புறமா வந்து தோழர்கள், அவர்கள் இவர்கள் எல்லாரும் போயிட்டு எல்லாரும் பேசி பார்த்துட்டாங்க. அவங்களும் போராட்டத்தை விடுற மாதிரிலாம் இல்லை, அவங்களுக்கு எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எந்த நாளும் அமாவாசை கிருத்திகை எதுவுமே கிடையாதுங்க, நாங்கள் மட்டும் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோன்னு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, 20ஆம் தேதி விஜய்க்கு அங்கே அனுமதி கொடுத்துருக்கிறார்கள். ஏன்னா குறிப்பாக விஜய் கட்சி தாவேகனுடைய பொருளாளர் போய் காஞ்சிபுரம் எஸ்பி ஆஃபீஸ்லையும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் ஒரு மனு கொடுத்த போது இதுதான் விமர்சனமாக இருந்தது. வந்து உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அனுமதியெல்லாம் கிடைக்காது. ரைட், ஓகே, புஷியானதெல்லாம் கூட இப்போ போய் அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கலாம் பார்வையிட்டு வந்தார். அனுமதி கொடுத்தாச்சு. அந்த அனுமதிக்கான நிபந்தனைகள் அப்படின்லாம் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது கூட கீழே ஒரு நண்பர் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு, இவ்வளோ கட்டுப்பாடுக்கு இடையில் இந்த அனுமதி கொடுக்கணுமா, அது கொடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு. அவர் பனையூர்லேயே வெளியே வந்து ஒரு 4 கோஷம் போட்டு போயிருக்கலாமே. அதை தான் நானும் சொல்லியிருந்தேன். விஜய் எங்கேருந்து குரல் கொடுத்தாலும் வெளியே அவுட்டோரில் வந்தால், இன்டோர் வேணாம், ஸ்டுடியோவுக்கு விட்டு வெளியே வாங்க, வெளியே வந்து நீங்கள் எங்கே நின்று குரல் கொடுத்தாலும் அந்த குரல் பெரிய அளவில் ஒலிக்கும். மீடியா முன்னாடி நீங்கள் பேசினா அது வைரல் ஆகும்,
அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன் ஒதுங்குறாரு என்னதுக்குன்னு தெரியல. ஓகே, பரந்தூருக்கு வர்றார். பரந்தூர் விமான நிலையத்தை விரிவாக்கலாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. வந்து இந்தியாவில் 3 விமான நிலையத்துக்கு மட்டும்தான் அது மாதிரி விரிவாக்கத்துக்கு ஓகே பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. ஒன்று வந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு விமான நிலையம், அப்புறம் ஒரிசாவில் பூரியில், அடுத்து வந்து இங்கே மீனம்பாக்கம், அதுதான் பரந்தூர் அப்படின்னு. அவங்கெல்லாம் கூட 2 தரப்பில் சைலண்ட்டாக இருக்காங்க. இங்கே ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்தே தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஹைப்ரோ லிங்க் அந்த ட்ரெயின் மாதிரியான இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா விமான நிலையத்து மீனம்பாக்கத்துக்கு இருந்து பரந்தூருக்கு வெறும் 15 நிமிடத்தில் அது வந்து சேருன்ற மாதிரி ஒரு விஷயம். மெட்ரோவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், இதெல்லாம் விடுங்க. 20ஆம் தேதி ஒரு களத்துக்குள்ளே போகிறாரு. களத்துக்குள் போகும்போது சில கட்டுப்பாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த இடத்துல தான், அந்த அம்பேத்கர் திடல்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நின்று தான் பேசணும். நீங்கள் இந்த ஊர் மக்களை தவிர வேறு யாருக்கும் வரக்கூடாது. உங்களுடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள்னு ஒரு பெரும்படையெல்லாம் உள்ளே வரக்கூடாது. இது மாதிரி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு மைலேஜை கொடுக்கும் அப்படின்லாம் தெரியல. ஆனால் அதே சமயத்தில் தபக்கியானுடைய அந்த மாநாட்டில் அந்த கொள்கையில் எங்களது இதுவும் முக்கியமான ஒரு கொள்கை, பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து இருக்கிறோம். அந்த கொள்கையினுடைய வெளிப்பாடாகத்தான், அந்த கொள்கையினுடைய ஒரு விஷயமாகத்தான் போராட்ட களத்திற்குள் முதல் முறையாக வெளியே வரப்போகிறார் விஜய். 20ஆம் தேதி தெரியும். 20ஆம் தேதி எல்லா சேனல்களும் லைவ்ல போட்டு தெரிக்க விடுவாங்க. வந்து இதுக்கு முன்னாடி அந்த புஷ்யானந்த் போய் அந்த பகுதிகள்லாம் எப்படி இருக்குது எதா இருக்குதுலாம் பார்த்துருக்காரு. சரி, இந்த போராட்டத்திற்கு விஜய் போய் இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது இந்த எந்த அளவுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னா, சரிங்க, முதல் தொடக்கம் தானே, எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணியிருந்தா அப்புறமா என்னதான் வந்து அப்போ என்னதான் பண்ண முடியும்? ஒருத்தர் நடிகராக இருந்தார், அவருக்கு அரசியல் தெரியாது, அவர் இன்னும் பரம்பரையாக அரசியல் பண்ணுறவர் கிடையாது, அவங்க அப்பா ஒன்றும் அரசியல்வாதியும் கிடையாது, அவர் எம்எல்ஏவோ எம்பியோ இதுவாக இருந்தது கிடையாது. அப்போ தான் வந்து தூக்கி விட்டார், இதெல்லாம் பண்ணார். ரைட்டு, வந்தார், நடிச்சுட்டு இருந்தார், இதோ வரப்போகிறாரு. எல்லாருமே ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். அதுக்குள்ளேயே வந்து எது பண்ணாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாரி. ரைட்டு, 2026 ரொம்ப தூரத்தில் இல்லை. தளபதி 69 படத்தினுடைய படப்பிடிப்புலாம் கூட முடிச்சாச்சு. அந்த படப்பிடிப்பு கூட வந்து விமர்சனங்கள்லாம் வந்தது. மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது புஷ்யானந்த் கிட்ட எங்கள் தலைவர் அப்படின்னு கேட்கும்போது அவர் டி நகரில் ஷூட்டிங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க சொல்லலாம்? ஒரு மாவட்ட செயலாளர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சு. ஏன்னா அதுவும் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்ன்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்துருங்க. மாவட்ட செயலாளர் லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கும்போது இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கும்போது தலைவர் நீங்கள் இருக்கணுமே அப்படின்னு. இப்போ பரந்தூரில் கூட வந்தாச்சு. பரந்தூர் மக்கள் 900 நாட்களாக அங்கு போராடி கொண்டிருக்கார்கள். விஜயுடைய குரல் அது எந்த அளவிற்கு போய் மத்திய அரசு மாநில அரசை எதிரொலிக்கும், விஜய் எந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கொடுக்க போறாரு, அந்த மக்களுக்கு நம்பிக்கை எப்படி கொடுக்க போறாரு, விஜயோட தொடக்கம் பரந்தூர்லேருந்து தொடங்குற இந்த தொடக்கம், விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தொடங்குற தொடக்கம், சாமானிய மனிதன் கரண்ட் கூட இல்லாத ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 வீடு 3 வீடுன்னு இல்லைங்களா, அந்த எளிய மனிதர்களை கூட அவர்களுடைய இடத்திற்கு போய் விஜய் சந்திப்பாரா? அப்படி சந்திச்சிட்டாருன்னு வச்சுங்க, 2026 அவருக்கான ஆண்டா அதாவது வந்து அவர் முதலமைச்சர் ஆகிடுவார், உட்காந்துருவார். இதை தாண்டி ஒரு கணிசமான வாக்கு இல்லை மக்களுடைய பார்வை விஜய் மீது படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப சொல்கிறதுன்னு, ஏன்னா சினிமா வேறு அரசியல் வேறு அப்படின்ட்டு வந்து நாம் சொல்லி புரிய வேண்டியது அவசியம் விஜய்க்கெலாம் கிடையாது. அவருக்கு இயல்பாகவே தெரியும். இதெல்லாம் மீறி எப்போ அந்த பனையூர் பண்ணையார்ன்ற ஒரு லேபிள் இருக்கு இல்லை, அதை வந்து பரந்தூர்லேருந்து கிழிப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம். இதையெல்லாம் மீறி தொடர்ச்சியாக அவர்கிட்ட சொல்கிறது, அவங்க தரப்புலேருந்து சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, மக்களை சந்திக்கிற ஒரு ஏற்பாடு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. விஜய் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு. இந்த பரந்தூர் விஷயத்தை சொல்லும்போது எனக்கு நல்லா ஞாபகம். 2018 சிவகாசி பட்டாசு வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஒரு பட்டாசு அப்படின்னு சொல்லி அதன் மீது ஒரு தடை உத்தரவு போடுறாங்க. தடை உத்தரவு போட்டவுடனே மத்திய அரசும் அப்போதைய முதல்வராக இருந்த மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் அவங்க மாநில அரசும் அது ஒத்துக்குது. கிட்டத்தட்ட அத்தனை தொழிலாளர்கள், அத்தனை பட்டாசு அதிபர் முதலாளிகள் அத்தனை பேர் இதுவாயிரும். முதலாளி நல்லா இருந்தாலும் தொழிலாளர் இருக்க முடியும். இதை நம்பிய சிவகாசியில் இதை நம்பியே நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எப்படின்னு சொல்லி அவங்க இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. 26 நாட்கள் போராடுறாங்க. இந்த தடை இதுவே சுற்றுச்சூழலுக்கு எதிரானது சிவகாசி பட்டாசுன்ற அந்த தடையை நீக்குங்க அப்படின்னு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறார்கள். அந்த சமயத்தில் எதிர்கட்சியாக சில பேர் அது குரல் கொடுக்க கூட பயந்தாங்க. ஏன்னா இந்த அம்மையார் வந்து அவ்வளோ ஆளுமையாக இருந்தாங்க, அவ்வளோ டெரராக இருந்ததுனால இவங்களை என்ன பண்ண முடியும், நம்ம எதிர்க்க முடிஞ்ச ஏதாவது பிரச்சனையாகிடுமோன்னு பொழுது அதை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் அங்கே போய் மீட்டிங் போட்ட ஒரே சிங்கம் வந்து விஜயகாந்த்ங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, வெறும் போராட்டம் அங்கே போய் 2 கூக்குரல் விடுறோம், 2 கோஷம் போடுறதை தாண்டி போய் அங்கே ஒரு மீட்டிங்கை பேசி ஆச்சா வந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன், நான் உங்கள் பக்கபலமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடித்தார் பாருங்க. அதனால சர்வ புர்றன்னு 2 கல்லெல்லாம் விட்டு அடித்தாங்க. மற்ற யாராக இருந்தால் ஓடி இது பண்ணிடுவோம். விஜய் அடிங்கடா பார்த்துக்கலாம், பார்க்கலாம், நீங்கள் அடிங்க, கல்லை தானே அடிக்கிறீங்க அடிங்க அப்படின்னு அந்த தில்லு இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க
விஜயகாந்த். அதே சிவகாசிக்கு உட்பட்ட விருதுநகர் எம்பி தொகுதியில் தான் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் நின்னாரு. குறைந்த வாக்குகள் தான் அவர் தோத்து போயிட்டார். அந்த மக்கள் ரொம்ப அன்பாக தான் இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதாங்க ரியல் போராட்டக்களம். இந்த போராட்டக்களம் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணனா கூட இந்த பரந்தூர் மக்களுக்கு உங்களுடைய அந்த அவர்களுடைய நம்பிக்கையை எந்த அளவுக்கு விஜய் கொடுக்க போகிறார், அதற்கான எதிர்ப்பை அவர் எந்த விதத்தில் தெரிவிக்கப் போகிறார், யாரோ எழுதி வைத்த அந்த அறிக்கையை அவர் வாசிக்கப் போகிறாரா, இல்லை உள்ளார்ந்த விஷயத்தை அவர் சொல்லப் போகிறாரா என்பதை 20ஆம் தேதி நாம் உங்களை மாதிரியே காத்திருப்பது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.